அனைவருக்கும் வணக்கம். என்னை தெரிகிறதா? தெரியவில்லை என்றால் கொஞ்சம் உற்று பாருங்கள். காலை வெயிலில் ஒளிர்ந்து வானவில்லின் வண்ணத்தை பிடுங்கி வில்லாய் வளைந்து கிடக்கும் தொடா தூரத்து உறவு. உங்களின் தொடா தூரத்து உறவு நான். மாலை நேரத்தில் பொன் மஞ்சள் ஒளிபரப்பி கதிரவனை மென்று தின்றுவிட்டு இரவை உமிழ்ந்துவிடும் உங்களின் அன்புக்கினியவள் நான். என்னோடு பேசி பேசித்தானே இரவில் பலர் தனிமையை போக்குவீர்கள். கனவிலும் கவிஞர் கவியிலும் என் உடல் தழுவாத ஒரு முறை கூட இல்லை என்று நான் நல்லாகவே அறிவேன். அத்துவானம் என்று என்னை அழைத்து அண்ணாந்து பார்த்தாலும் தொட்டுவிட முடியாத உங்களின் நீல வண்ணத்து முடிவில் பேசுகின்றேன். இப்போது என்னை தெரிகின்றதா? நான் தான் உங்களின் தொடுவானம். நான் தான் உங்களின் தொடுவானம். தெரியவில்லை என்று என்னை கொஞ்சம் உற்று பாருங்கள். நான் முன்பை போலில்லை இப்போது. என் உடலும் உள்ளமும் வலிகளால் நிறைந்து விழிகளில் மழையாய் கொட்டுகின்ற துன்பங்களை சுமக்கின்றன. என் மேனி தடவி செல்லும் தென்றல் காற்றை நீங்கள் சுகமன்பீர்கள். ஆனால் அது எனக்கு இதத்தை தரவில்லை. என் உடல் மீது கிசுகிசித்துக் கொண்டு போகும் பட்சிகளின் ரீங்காரத்தை நீங்கள் இனிமை என்பீர்கள். எனக்கு அவை இன்பத்தை தரவில்லை. இப்போதும் அந்த சத்தம் என் உடல் மீது ஏறி கொடும் படை நடாத்திய இரும்பு கங்காறுகளின் இரைச்சல் சத்தம். நிலம் மூடி விழிதிறந்து பல நூறு யுகங்கள் கடந்தும் பூமி மீது கவிழ்ந்து கிடக்கும் என் செவிகள் தாங்க முடியாத அந்த கொடூர சத்தம் இப்போதும் என்னை மகள விடாது இழுத்து பிடித்துக் கொள்கின்றது. நான் சோழனையும் சேரனையும் பாண்டியனையும் கண்ணாரக் கண்டு புன்னகைத்தவள். ஆண்டாண்டு காலமாய் புவியை ஆண்ட தமிழினத்தின் புன்னகையை நெஞ்சாரக் கண்டவள். பண்டாரவன்னியனும் சங்கிலியனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வீரம் செறிய வாளேந்தி போர் புரிந்த சாகசங்களையும் பார்த்து மகிழ்ந்தவள். இன்று கீழடியிலும் தூத்துக்குடியிலும் மன்னாரிலும் தொன்மையை ஆயும் உங்களுக்கெல்லாம் நான் தான் நிரந்தர சாட்சி. திருக்குறளும் தொல்காப்பியமும் எழுதிய பெருமகன்களின் எழுத்துக்களுக்கும் நானே சாட்சி. நான் எல்லையில்லாதவள். என் மன வானில் சிதறும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஆயிரம் ஆயிரம் கதைகளை சுமந்து நிற்கின்றன. அவ்வாறுதான் என் மேனி நடுங்கும் கொடூர கதையை என் மூளை இப்பொழுது செரிக்க முடியாது சேமித்து வைத்திருக்கிறது. நான் இப்பொழுதெல்லாம் மகிழ்வாயில்லை. என் மேனி தொடும் முகில் கூட்டங்கள் இப்பொழுதெல்லாம் குளிர்வாயில்லை. அழ முடியாமல் தவிக்கும் என் விழிகளை கருப்பு வானம் தன் போர்வையாய் அழுத்தி போர்த்தியே வைத்திருக்கின்றது. ஐயோ ஐயோ, இன்னும் தன் மீது விழும் பிணங்களை கணக்கை சுமக்க முடியாது தட்டு தடுமாறி கிடக்கிறது இளமன். தன் மீது விழும் பிணங்களின் கணக்கை சுமக்க முடியாது தட்டு தடுமாறி கிடக்கிறது இளமன். அங்கு வீசுகின்ற காட்டிலே குருதியின் வாசம் இன்னும் விட்டு போகாமல் ஒட்டிக்கொண்டு என்னை முத்தமிட வருகின்றது. என் கைகளுக்கு பூட்டப்பட்டு விட்ட துயர் என்னும் விலங்கினை தகர்க்க என்னால் முடியவில்லை. சிரித்து சிலிர்த்து சினந்து கிடந்த முள்ளிவாய்க்கால் இன்று அந்தரித்து கிடக்கிறது. அங்கே இப்போது எதுவும் இல்லை. திட்டு திட்டாய் குவிந்து கிடக்கும் மண் துகள்களை தட்டி பார்த்தால் அங்கே செத்து போனவர்களது தசைத்துண்டுகள் கொஞ்சமென்றாலும் ஒட்டி கிடக்கும். என் மீது படர்ந்து வரும் முகில்களை கொஞ்சம் விலக்கி பார்த்தால் நீராவியாகி மேலெழுந்த ஈழத்தமிழின் செங்குருதியும் ஈரத்திலும் கண்ணீரிலும் தான் அவை சிவந்து கிடக்கும். உண்டியல் சந்தி பிள்ளையார் முகத்தை நன்றாக கூர்ந்து பார்த்தால் அவரும் பாவம்.
குனிந்த தலையை நிமித்தி பார்த்தால் தான் அழும் செய்தி உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று அமைதியாய் மௌனித்து கிடப்பார். ஏனென்றால் அங்குதானே அவர் கண் முன்தானே ஒற்றை பங்கருக்குள் 1000 மனிதர்களை என் மேனி தொட்டிச் சென்ற இரும்பும் கந்தகமும் சேர்ந்து கடைந்த சிங்களத்துச் சேனைகளின் குண்டுகள் கொன்றளித்தன. புலியடிச் சந்தியின் வேலியோரங்களை கேட்டு பாருங்கள். அவற்றை கேட்டு பார்த்தால் தமிழர்கள் புதைக்கப்பட்ட மண் அணைக்குள் ஏதாவது மிச்சங்கள் இருக்குதா என்று அவைகள் கூறும். அப்படியே ஒரு சுற்றி நந்திக்கடலின் மற்ற பக்கம் கோபுரத்தோடு வீட்டிருக்கும் வட்டாப்பளை அம்மனை ஒரு சுற்றுலா சென்று கேளுங்கள். அவள் கட்டியிருக்கும் சேலையின் சிகப்பில் தமிழன் குருதி படிந்திருப்பதை அவள் கூறுவாள். அவர்கள் அவளுக்காய் தூவிய பூக்களையும் மனம் நிறைந்து கோர்த்து வைத்த மாலைகளையும் எங்கே என்று தேடி பாருங்கள். என்னுடலில் மினுமினுக்கும் நட்சத்திர கூட்டங்களாக அவை மேலே வந்து மௌனித்து கிடக்கின்றன. அதை அவள் நல்லாக அறிவாள். வட்டாப்பளை அம்மாள் நல்லாக அறிவாள். உங்களுக்கு சில வேளைகளில் சொல்லிவிடுவாள். நீங்கள் என்னை அழகு என்கின்றீர்கள். வைகரையை நீங்கள் என்னை அழகு என்கின்றீர்கள். வைகரையை ஒளியாக நான் என் மடியில் சுமந்து வரும் புதுமை என்பீர்கள். ஆனால் நான் ஒரு கொடுமை. ஆனால் நான் ஒரு வெறுமை. 1000 படை கொண்டு வந்தவரை எதிரியாக்கி தமிழினத்தை கொன்றவரை, இன்றும் எதிரியாக தமிழினத்தை கொன்று கொண்டிருக்கும் சிங்களவரை வேடிக்கை மட்டும் பார்த்த நானும் ஒரு அடிமை. என்னை பார்த்துத்தான் அவர்கள் அன்று ஓலமிட்டார்கள். நானோ நீங்கள் கூறுவதைப் போல் அண்டம் முழுக்கது நானே பெரியவள், நானே பேரழகி என்ற பெருமையோடு மௌனித்து கிடந்தேன். நீங்கள் கூறுவதைப் போல நானே பெரியவள், நானே பேரழகி என்ற பெருமையோடு நான் மௌனித்து கிடந்தேன். பெற்றவளின் வயிற்றில் நெருப்பு சுடர்விட்டு கனத்த போதும், செத்து போய்விட்டாரா தன் பிள்ளை மீண்டு வருவாரா என்ற நிலை தெரியாது நினைவு தடுமாறும் போதும், விட்டு போன போது கட்டிப்பிடித்த கரங்கள் என்று வந்து அனைத்து மகளும் என்று பொட்டிட்ட பெண்ணின் விழி திக்கட்டும் சுழன்ற போதும், தட்டு தடுமாறி உடலசைத்து காலூன்ற கரம் கொடுத்த அப்பன் முகம் எப்போது மீண்டும் வரும் என்று பெற்ற பிள்ளை தட்டி தட்டி கேட்ட போதும், வஞ்சகி நான் அமைதியாக மௌனித்துத்தான் கிடந்தேன். வஞ்சகி நான் அமைதியாக மௌனித்துத்தான் கிடந்தேன். என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? இடியையும் மின்னலையும் கொண்டு படை கொண்டு வந்தவரை வீழ்த்த என்னாலும் முடியவில்லை. நானும் வெறும் வேடிக்கை பார்த்துத்தான் கிடந்தேன். நானும் இந்த சர்வதேசத்தைப் போல வெறும் வேடிக்கை பார்த்துத்தான் கிடந்தேன். சர்வதேசமே, சர்வதேசமே, நீங்கள் அவர்களுக்காய் அழ வேண்டாம். யாரும் அவர்களுக்காய் அழ வேண்டாம். தமிழென்றோர் இனம் முள்ளிவாய்க்காலில் மூச்சற்று தவித்த பொழுதுகளை எண்ணி நீங்கள் கதற வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் செய்யுங்கள். உங்கள் நரைத்து போன மனங்களுக்கு சொல்லிவிடுங்கள், அங்கே 300 அல்ல கொத்து கொத்தாய் தமிழன் செத்த தொகை 1.5 லட்சம் என்று. இது மட்டும் போதும். இது மட்டும் போதும். தொடுவானம் வெகு தூரம் இல்லை என்று சொல்பவரே, தொடுவானம் வெகு தூரம் இல்லை என்று சொல்பவரே, நான் வெகு தூரம் இல்லைத்தான், நான் வெகு தூரம் இல்லைத்தான். ஆனால் ஈழத் தமிழர்களின் விழிகளில் ஊறி வரும் கண்ணீருக்கு என்றும் முடிவில்லை. ஈழத் தமிழர் விழிகளில் ஊறி வரும் கண்ணீருக்கு என்றும் முடிவு இல்லை.
1500 நாட்கள் கடந்தும் கேட்கின்றனரே, எங்கே என் பிள்ளை என்று வீதியில் அலறி கிடக்கின்றனரே, அவர்களுக்காக என்றொரு நீதி ஓடி வந்து சேராதா என்று ஏங்கி ஏங்கி தவிக்கின்றனரே. அவர்களுக்கு நீதி வந்து சேரும், அவர்களுக்கு நீதி வந்து சேரும். நீங்கள் நினைத்தால், உலகத் தமிழர் நினைத்தால் அவர்களுக்கு நீதி வந்து சேரும். உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என் மனவேதனைகளை, உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என் மனவேதனைகளை. மிச்சம் ஏதுமில்லை அவர்கள் வரும் சோதனைகள். இதுவும் என்னைப் போல உங்களால் எட்டி பிடித்து தொட முடியாத தூரமா? எண்ணி பாருங்கள். ஈழத் தமிழர்களுக்கு கிடைக்கப் போகும் நீதியும் என்னைப் போல உங்களால் எட்டி பிடித்து தொட முடியாத தூரமா? என்னைப் போல நீண்டு 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 செல்லும் எல்லையில்லா ஆண்டமா? தமிழருக்கான நீதியும் என்னைப் போல நீண்டு 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 செல்லும் எல்லையில்லா ஆண்டமா? இல்லை, என்னைப் போல தமிழருக்கான நீதியும் தொட முடியாத தொடுவானமா? இல்லையே, இல்லையே. 1 கோடி நீ வாழ்ந்தாள், நான் என்ன தூரமா? ஒரு குடைக்குள் நீ நிமிர்ந்தாள், என் மலை உன்னை கரைத்திடுமா? கதிரவன் ஒளி உன்னை வந்து சுட்டி பொசுக்கிடுமா? அல்லது நீ முயற்சி செய்தால் நிலவொளி கூட உனக்கு வழிகாட்டுமா? முயன்றால் தடையில்லை, தடை உடைத்தால் தோல்வியில்லை. முயன்றால் தடையில்லை, தடை உடைத்தால் தோல்வியில்லை. ஒன்றுபட்டு முயற்சி செய்யுங்கள். நான் உங்களுக்கு வெகு தூரம் இல்லை. நன்றி.